ஹாய் எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே. ஓகே, இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் இது. போத் எல்லாத்துக்குமே இந்த நான் சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லவ்னா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், அழகான ஒரு விஷயம், சூப்பரான ஒரு ஃபீலிங். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த லவ் காயப்படும் போது எவ்வளவு கொடுமையான விஷயங்கிறதும் நம்மள பல பேர்த்துக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் தெரிஞ்சுக்காம ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செய்து ரியலைஸ் பண்ணுங்க. உங்களோட காதலனோ இல்ல காதலியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது குட் ரிலேஷன்ஷிப். அதே காதலனோ காதலியோ உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இருந்தா ப்ளீஸ் அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஏன்னா நமக்கு எதிரி வெளியில இருக்க மாட்டான், நம்ம கூடயே தான் இருப்பான். நமக்கு குளிப்பறிக்கிறவனும் கூட தான் இருப்பான், வெளியில இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் காதலுக்கு எப்படி ஒரு அழகான முகம் இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கொடுமையான முகமும் இருக்கும். எப்போ உங்களுக்கு அது டாக்ஸிக்னு தெரிய வருதோ அப்ப நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுவீங்க. அதே டைம்ல நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேத்துக்குள்ள வரும். இங்க பாருங்க, இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வந்த அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில தான் நம்ம போட்டிருப்பாங்க. எல்லாமே நம்ம தனிமையா தனிச்சுதான் வரோம், தனிச்சுதான் போறோம். இடையில வர காதல் இது எல்லாமே ஒரு கதைக்கு வேணா நல்லா இருக்கலாம், லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி. பட் நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமானு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு 90% கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஈவன் என்னோட லைஃப்லயே நான் சொல்றேன். என்னை முன்னேற்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனா அவங்க என்னை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்கன்னு தெரியாமலே ஓவர் அஃபெக்ஷனோட லவ்வோட ரொம்ப இதா இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க நம்மள லவ்லால கட்டி போடல, எங்க நம்மளை விட இவ முன்னேறிடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்னை பிடிச்சி கீழே இழுத்து அந்த லவ்ங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள என்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் அப்புறமேல் தான் ஃபீல் பண்ணேன். பட் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ பிலீவ் பண்ணி, கடவுளுக்கு மேல நான் பிலீவ் பண்ண ஒரு பர்சன் என்னை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கறதே ஒரு தாங்க முடியாத வேதனையா இருந்துச்சு. ஆனாலும்